10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hi students, in this class we are going to start chapter number 11, probability distributions. Probability distributions. I think you heard the word probability in the last class. That means 11th standard also. Even 10th standard also we have studied about probability. Generally, what is the meaning of probability? Probability is nothing but chance of happenings. நடப்பதற்கான வாய்ப்பு. இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நமக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, if there is no prediction, நம்ம இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறோம். ரைட்டா? கன்ஃபார்மாக இந்த ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா we are going to say that is some sure event or like that. ரைட்? ஓகேவா? இப்போ பாருங்கள், ப்ராபபிலிட்டி அப்படி எங்கெல்லாம் ப்ராபபிலிட்டி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கேம் எடுத்துக்கிறோம். அந்த கேமில் எனி ஒன் இஸ் கோயிங் டு பி கெட் சக்ஸஸ், சம்டைம்ஸ் ஃபெயிலியர். அப்போது யாருக்காவது எல்லோரும் ஜெயிக்கலாம், இல்லாட்டி தோக்கலாம். ரெண்டில் ஏதோ நடக்கும். எது நடக்கும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? ஆரம்பத்திலே முடியாது. ஸோ இது மாதிரி சர்டன் ஸ்டேஜில் நம்ம வந்து ஏதாவது ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது எல்லா ஈவெண்ட்டையும் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ராபபிலிட்டி. அந்த இடத்துல நம்ம ப்ராபபிலிட்டிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் அதை நம்ம சொல்கிறோம். வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே ப்ராபபிலிட்டி. என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறத நம்ம ப்ராபபிலிட்டி நம்ம பார்த்தோம். ரைட்? அது வந்து நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ரைட்? இங்கே அதனுடைய கண்டினியூஸில் பார்க்கும்போது, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம். நமக்கு எவ்வளோ மார்க் வரும்னு கேட்டால் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா? சம்டைம்ஸ் சொல்லலாம், பட் எல்லாத்தினாலேயும் அது சொல்ல முடியாது. டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன் அண்டு நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்குண்டான மார்க் கிடைக்கும். ரைட்டா? ஈவன் ஹை மார்க்காக இருக்கலாம், லோ மார்க்காக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ரைட்டா? சப்போஸ் நமக்கு ஒரு பேப்பரில் சென்டம் வரும் அப்படின்னா, கன்ஃபார்மாக நமக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணலன்னு சென்டம் வந்துடும். இஃப் தேர் இஸ் நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா தேர் மே பி சான்ஸ் ஆஃப் கெட்டிங் லெஸ் தென் 100 மார்க்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் கன்ஃபர்மேஷனாக நம்ம சொல்ல முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி நம்ம சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம 11th பேசிக்காக அதனுடைய கான்செப்ட்லாம் பார்த்தோம். என்னென்னலாம் பார்த்தோம்னா, அதாவது ப்ராபபிலிட்டி அப்படின்னாவே அதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும், ஈவெண்ட் இருக்கும், ட்ரையலு, ரைட்டா, அடுத்தது ஷியூர் ஈவெண்ட்டு, இம்பாசிபிள் ஈவெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் we are going to start a random variable. என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ரேண்டம் வேரியபிள். ரைட்? ஜென்ரலாக ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலே படிச்சிருப்போம், பட் இருந்தாலும் அதை ரீகால் பண்ணுறோம். பிகாஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டாக தேவைப்படுது. அதை வச்சு தான் நம்ம ரேண்டம் வேரியபிளை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே? ரைட். சாம்பிள் ஸ்பேஸ்னு என்ன அப்படின்னா, the number of possible outcomes when doing some other trial. இப்போ நம்ம ஒரு காயின் டாஸ் பண்ணுறீங்க. வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? எய்தர் இஸ் கோயிங் டு பி கெட் ஹெட் ஆர் டெய்ல். ஒரு காயின் டாஸ் பண்ணோம்னா ஹெட்டோ டெய்லாக கிடைக்கும். ஒரு டையை த்ரோ பண்ணுறோம், என்ன கிடைக்க போகுது? 1 2 3 4 5 6 அப்படிங்கிற இந்த 6 ஃபேஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் தான் நமக்கு கிடைக்க போகுது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஒரு பிளேயிங் கார்டு எடுத்துக்கிறோம். 52 கார்ட்ஸ் வெல் சஃபிள்டு பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ் ஆஃப் பேக் எடுக்கும்போது அதில் நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈவன் அந்த நமக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த கார்ட்ஸினுடைய ஏஸில் ஆரம்பிச்சுன்னா 2 3 4 5 6 7 8 9 10 அண்டு ஜாக்கு, குயினு, கிங்கு, இந்த 13 கார்ட்ஸில் இருக்கக்கூடிய 4 டிசைனில் 2 கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கார்டு தான் நமக்கு கிடைக்க போகுது. ரைட்டா? இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். அப்போது ஒரு வெல் சஃபிள்டு பேக் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ் அப்படின்னு நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ்னு கேட்டோம்னா எவ்வளோ சொல்கிறோம்? 52ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ். நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ், டோட்டல் பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சாம்பிள் ஸ்பேஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம என்ன சொல்கிறோம்? சம் சாம்பிள் பாயிண்ட்ஸ் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம். காயின் டாஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? ஹெட் ஆர் டெய்ல் கிடைக்குது. அப்போது we are going to get 2 sample points. என்ன? either head or tail அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதை ஆர்டராக வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம ஹெட் டெய்ல் இதெல்லாம் வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தோம். இந்த லோயர் கிளாஸில் படிச்சு. இங்கே ரேண்டம் வேரியபிள்னா என்ன சார் அப்படின்னா, இந்த சாம்பிள் ஸ்பேஸை சம் ரியல் நம்பரோட நம்ம லிங்க் பண்ணி காட்டுறது, அதோட ஃபங்க்ஷன் பண்ணி காட்டுறது பேர் தான் இங்கே ரேண்டம் வேரியபிள். பாருங்கள் டெஃபினிஷன் பாருங்கள். ரேண்டம் வேரியபிள், a random variable x is a function defined on a sample space S into the real numbers R such that the inverse image of points or subset or interval of R is an event in S for which probability is assigned. Right? அப்போ random variable அப்படிங்கிறது என்ன சொன்னால், it is nothing but a x எடுத்துக்கிறோம், it is nothing but a function define. இந்த ஃபங்க்ஷனை எக்ஸுங்கிறது டிஃபைன் பண்ணுறோம் ஃபங்க்ஷனாக. எப்படி சார்? சாம்பிள் ஸ்பேஸ் இன்ட்டு ரியல் நம்பர். அந்த எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து ரியல் நம்பருக்கு நம்ம ரிலேட் பண்ணி காட்டக்கூடிய இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ரேண்டம் வேரியபிள். அது எப்படி சார் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, சச் தட் த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் சப்செட் ஆர் இன்டர்வல் ஆஃப் ஆர் இது எப்படி இருக்குமா, இஸ் அன் ஈவெண்ட் இன் எஸ். நம்ம இதோட இன்வர்ஸ் இமேஜ் எடுக்கும்போது அது எதில் இருக்கும்? எஸ்ஸில் இருக்கணும். எஸ்ன்னு என்ன? சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கும். அது எப்போ நடந்திருக்கும்? ஃபார் விச் ப்ராபர்ட்டி இஸ் அசைன்டு. ப்ராபர்ட்டி நம்ம அசைன் பண்ணியிருக்கும்போது கிடச்சிருக்கும் பார்த்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸு, அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இன்வர்ஸ் இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், எஸ்ஸில் இருக்கும். ஓகேவா? இப்போ அவங்க சொன்ன இந்த டெஃபினிஷன் ஷார்ட்டாக எப்படி சொல்லணும்னா, எக்ஸ் சச் தட் எஸ் டென்ஸ் டு ஆர். எக்ஸுங்கிறது என்ன? ரேண்டம் வேரியபிள். எஸ்ஸுங்கிறது சாம்பிள் ஸ்பேஸு. இது எதோ ரிலேட் பண்ண போகிறோம்? ஆர். செட் ஆஃப் ஆல் ரியல் வேல்யூஸ், ரியல் நம்பரோட நம்ம ரிலேட் பண்ணி காட்டுறோம். அப்போ சாம்பிள் ஸ்பேஸை ரியல் நம்பரோட நம்ம லிங்க் பண்ணி காட்டக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? எக்ஸ். இந்த எக்ஸுக்கு பேர் தான் இங்கே என்ன? ரேண்டம் வேரியபிள். ரைட்டா? இந்த ரேண்டம் வேரியபிளை பேஸ் பண்ணி எப்படி சார் நம்ம சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிஃபோர் என்டரிங் த சம் ஜஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 11.1 பாருங்கள். சப்போஸ் எ காயின் இஸ் டாஸ்டு ஒன்ஸ். ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம். காயினாவே நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன சொன்னோம்? ஹெட் ஆர் டெய்ல் நமக்கு தெரியும். ரைட்? டாஸ்டு ஒன்ஸ். த சாம்பிள் ஸ்பேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 சாம்பிள் பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம சொன்னோம் இல்லையா? 2 சாம்பிள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்ன கிடைக்க போகுது? ஹெச் ஹெட் அண்ட் டி டெய்ல். ஹெட் ஆர் டெய்ல் தான் நமக்கு கிடைக்க போகுது. ரைட்டா? தட் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ் கேன் பி ரிட்டன் அஸ் டி கமா ஹெச். ஸோ டெய்லுக்கு டீனும் ஹெட்டுக்கு ஹெச்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய லோயர்லேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் when 2 coins are tossed once we are going to get h comma t or t comma h நம்ம எடுத்துக்கிறோம். t for tail, h for head அப்படி நம்ம சொல்லிட்டோம். ஓகே. now we are going to relate the sample space to real number. this process is called random variable. நம்ம தான் பார்த்தோம். ஓகே. let capital X such that s tends to r be the number of heads. இப்போ நமக்கு என்ன தேவை? when we tossing a coin we are going to get either head or tail. இப்போ நம்ம காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட்டோ டெய்லோ கிடைக்க போகுது. நமக்கு என்ன வேணும்? ஹெட் வேணும்னு ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம டாஸ் பண்ணுவோம், இல்லை டெய்ல் வேணும்னு ப்ரெடிக்ட் பண்ணி டாஸ் பண்ணுவோம். நமக்கு எது தேவையோ அதை நம்ம ஃபேவரபுளாக நினச்சி செய்வோம். இப்போ நமக்கு என்ன வேணுங்கிற மாதிரி வச்சுக்கணும்னா, லெட் எக்ஸ் பி தி ரேண்டம் வேரியபிள் ஆஃப் கெட்டிங் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். எனக்கு ஹெட் கிடைக்கணும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? தட் இஸ் எக்ஸ் சச் தட் எஸ் டென்ஸ் டு ஆர் பி தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இந்த ரேண்டம் வேரியபிளை. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு தென் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஆஃப் h equal to 1ங்கிறாங்க. என்ன சார் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் h? x of t equal to 0, x of h equal to 1 அப்படின்னா what we want to find? number of heads when we tossing a coin. ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட் கிடைக்கணும். ரைட்? இப்போ ஃபஸ்ட் டைம் நான் டாஸ் பண்ணுறேன். டாஸ் பண்ணோடனே ஹெட் கிடைக்குமா? கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். there may be a chance of getting head or tail. சப்போஸ் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா சம் அதர் நம்பர் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கிடைக்கல அப்படிங்கும்போது ஜென்ரலாக நம்ம என்ன வேணும்? எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்கலாக நம்ம என்ன சொல்லுவோம்? 0 அப்படிங்கிற நம்பர் அசைன் பண்ணுவோம். இப்போது ஹெட் ஆர் டெய்ல் 2 சான்ஸ் தான், 2 ஃபேஸ் தான் இருக்க போகுது காயினுக்கு. எதர் ஹெட் ஆர் டெய்ல். ஃபஸ்ட் டைம் டாஸ் பண்ணுறேன், நமக்கு ஹெட்டு கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். செகண்ட் டாஸ் பண்ணுறேன், ஹெட்டு கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட்? இப்போ இதில் நான் என்ன பண்ணேன்? ஃபஸ்ட்டு அசம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட்டு கிடைக்காம போனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட்டு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக என்ன கிடச்சிருக்கும்? டெய்ல் கிடச்சிருக்கும். அப்போ நமக்கு தேவையான ஃபேவரபிள் ஈவெண்ட் கிடைக்கலையா? ஃபேவரபிள் அவுட்கம் கிடைக்கல அப்படின்னாவே அப்போ நம்ம அந்த நம்பர் எதுக்கு 0ங்கிற நம்பருக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம் கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம அதை 0ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது 0. தென் வாட் இஸ் த மீனிங்? எக்ஸ் ஆஃப் டினா த ரேண்டம் வேரியபிள் இஸ் கோயிங் டு பி நாட் கெட்டிங் ஹெட். நாட் கெட்டிங் ஹெட்டு தான் நம்ம டெய்ல் எழுதியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்? ஸோ அப்போ 0 அப்போ திரும்ப நம்ம ஹெட்டே கிடைக்கல அப்படின்னு சார் 0 0 0 தான் வந்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு செட்டுன்னு எடுத்துக்கும் போது நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் நம்ம எடுத்துக்குவோம். அதனால் எத்தனை டைம் ரிப்பீட் ப்ராசஸ் கிடைச்சாலும்
ஒரு டைம் ஜீரோவா திரும்ப எத்தனை டைம் கிடைச்சாலும் அதுதான் நம்ம இட் இண்டிகேட்ஸ். ஜீரோ இண்டிகேட்ஸ் வாட்? நம்பர் ஆஃப் கெட்டிங் டெய்ல் ஒன்லி, தட் இஸ் நாட் கெட்டிங் ஹெட் அப்படிங்கிற மீனிங் அது ஃபார் திஸ் சம். ரைட், நமக்கு எது கிடைக்கலையோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், அதை நாட் கெட்டிங் பாசிபிலிட்டிஸ் நம்ம என்ன ஜீரோங்கிற நம்பர் அசியூம் பண்ணுறோம். சப்போஸ் அடுத்த டைம் டாஸ் பண்ணுறேன், ஹெட் கிடைக்கலாமா? கிடைக்கலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 1. அப்போது ஒரு ஹெட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டைம் கிடைக்காம போகலாம். ஹெட்டு கிடைக்கலன்னா ஜீரோன்னும், ஹெட்டு கிடைச்சா ஒன்றுன்னு சொல்லுவோம். எத்தனை ஹெட்டு கிடைக்கலாம்? ஒரு ஹெட்டு தான் கிடைக்க முடியும். ஏன்னா எதர் ஹெட் ஆர் டெயில் வென் டாஸிங் அ காயின். ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட்டோ டெய்லோ தான் நமக்கு கிடைக்கும். ஹெட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜீரோங்கிற நம்பர் அசைன் பண்ணிக்கிறோம். ஹெட்டு கிடைச்சுன்னா ஒரு டைம் தான் கிடைக்கும், அதையும் நம்ம அசைன் பண்ணியாச்சு. ரைட்டா, இதை டிஃபைன் பண்ணி டெஃபினிஷனுக்கு போகிறோம். பாருங்கள், எக்ஸ் இஸ் எ ரேண்டம் வேரியபிள் தட் டேக்ஸ் அண்ட் த வேல்யூஸ் 0 and 1. இப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கிடைக்கும்? 0 கிடைக்கும், 1 கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ன இது வரைக்கும் நம்ம ஈவெண்ட்டவே எடுத்து சம் செஞ்சோம் லோயர் கிளாஸில். பட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்பர் ரியல் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போது எக்ஸோட வேல்யூ நான் 0 1 போட போகிறேன், 1 1 போட. அப்போ எக்ஸை நான் 0ன்னு போட்டால் என்ன அர்த்தம்? நாட் கெட்டிங் ஹெட்டுன்னு அர்த்தம். எக்ஸுக்கு 1ன்னு போட்டால் கெட்டிங் 1 ஹெட்டுன்னு அர்த்தம். அப்போது எக்ஸுங்க ரேண்டம் வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ண புரிஞ்சுதா? அப்போது இந்த ஈவெண்ட்டை சம் ரியல் நம்பர் 0க்கோ 1க்கோ நான் ரிலேட் பண்ண பார்த்தியா, இந்த ரிலேஷனுக்கு பேர் தான், இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? ரேண்டம் வேரியபிள். ஸோ எக்ஸ் இஸ் நத்திங் பட் அ ரேண்டம் வேரியபிள் இஸ் கோயிங் டு பி டிஃபைன்ட் ஆஸ் அ ஃபங்க்ஷன் such that sample space into real number. ஸோ சாம்பிள் ஸ்பேஸை ரியல் நம்பரோட லிங்க் பண்ணக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எக்ஸ் கேன் டேக் த வேல்யூஸ் 0 and 1. எக்ஸுக்கு 0 போட்டால் நோ ஹெட்டு, எக்ஸுக்கு 1 போட்டால் 1 ஹெட்டுன்னு அர்த்தம். ரைட்டா, நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா, சம்டைம்ஸ் டபிள்யூன்னு கூட போட்டுருவாங்க, பட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா டினோட்ஸ் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். இப்போ நமக்கு என்னென்னா, நமக்கு என்ன ஈவெண்ட் தேவையோ அதை ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள். இந்த ரேண்டம் வேரியபிள் என்ன கிடைக்க போகுதுங்கிறதா எக்ஸ் ஆஃப் ஒமேகா டினோட்ஸ் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். தென் எக்ஸ் ஆஃப் ஒமேகா கேன் பி ரிட்டன் as. இப்போ நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் எப்படி எழுதலாம்? 0 and 1 நம்ம சொல்லலாம். ரைட்டா, எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஆஃப் ஒமேகா 0ன்னு என்ன தான்? ஃபார் ஒமேகாஸ் டெய்ல், தட் மீன்ஸ் நோ ஹெட்னு அர்த்தம். எக்ஸுக்கு 0ன்னு கிடைக்குது அப்படின்னா 0ன்னு போடுறோம்னா அங்கே என்ன அர்த்தம்? தட் இஸ் நோ ஹெட், தட் இஸ் டெய்ல்னு அர்த்தம். எக்ஸுக்கு 1ன்னு போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா we are going to get ஒமேகா ஈக்குவல் டு ஹெட் கிடைக்கும், ஒரு ஹெட் கிடைக்குன்னு அர்த்தம். ரைட்டா, அப்போ எக்ஸ் கேன் பி டேக் 0னா நோ ஹெட்டு, எக்ஸுக்கு 1னா 1 ஹெட்டுன்னு அர்த்தம் ஃபார் திஸ் சம் ஒன்லி. ரைட்டா, அப்போ ஜென்ரலாக சொல்லும்போது நோ ஹெட்டுக்கெல்லாம் 0, நோ டெய்லுக்கெல்லாம் 1, நோ ஹெட்டுக்கெல்லாம் 0, 1 ஹெட்டுக்கெல்லாம் ஹெட்டுன்னு 1ன்னு அர்த்தம் கிடையாது. இந்த சம்மில் நமக்கு ஹெட்டு வேணுங்கிறனால தான் நமக்கு எது தேவையோ அதுதான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அது கிடைக்கலன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நாட் அட் ஆல் பாசிபிள் ஃபார் திஸ். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள் 11.1. சப்போஸ் 2 coins are tossed once. இப்போ என்ன லாஸ்ட் இல்லஸ்ட்ரேஷனில் 1 coin, இங்கே 2 coins. 2 coins are tossed once if x denotes number of tails. 2 காயின் டாஸ் பண்ணுறோம், அதில் எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள். இட் இஸ் கோயிங் டு பி டேக் தி நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். நம்பர் ஆஃப் டெய்ல் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இதில் ஒரு 3 சப்டிவிஷன்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன? ரைட் டவுன் தி சாம்பிள் ஸ்பேஸ். நமக்கு தெரியும் 2 காயின்ஸ் டாஸ் பண்ணாலே எவ்வளோ சாம்பிள் ஸ்பேஸ்னு தெரியும். இட் இஸ் நத்திங் பட் 4. அதை நம்ம இப்போ சம் வரும்போது பார்க்கலாம். ஸோ ரைட் டவுன் தி சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 1. 1ங்கிற அந்த நம்பர் இண்டிகேட் பண்ணக்கூடிய இன்வர்ஸ் இமேஜ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு த வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் அண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ். ஸோ ரேண்டம் வேரியபிளுக்கு என்னென்ன வேல்யூ கொடுக்க போகிறோம், அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்வர்ஸ் இமேஜுங்கிறது ஒன்றும் கிடையாது. என்னென்னா இப்போ பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0ன்னு போட்டோமா, 0. இந்த 0 எதை இண்டிகேட் பண்ணுது? டெய்லு. அப்போ அந்த டெய்ல் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க? இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் நம்பர் 0ன்னு அர்த்தம். அப்போது 0க்கு இன்வர்ஸ் இமேஜ் நம்ம சொன்னோம்னா எதை மீன் பண்ணுதுன்னு அர்த்தம்? டீயை குறிக்குது, தட் இஸ் டெய்லை குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 1 அப்படின்னு எதை மீன் பண்ணுது? ஹெட்டை குறிக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா, அதான் அந்த ஈவெண்ட்டை திரும்ப சொல்கிறது, அதான் இன்வர்ஸ் இமேஜ். சம்மளை பார்ப்போம். ரைட், சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாருங்கள். 2 coins are tossed once. 2 காயின் டாஸ் பண்ணால் எவ்வளோ சாம்பிள் ஸ்பேஸ் வரும்? 4 வரும். என்னென்ன? ஹெட் ஹெட்டு, ஹெட் டெய்லு, டெய்ல் ஹெட்டு, டெய்ல் டெய்ல். தட் இஸ் HH, HT, TH, TT. So what are the possibilities? 4 possibilities. அப்போது சாம்பிள் ஸ்பேஸ் 4. அப்போ என்ன f equal to 4. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். இது நம்மளோ இதில் படித்த அதே தான். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். செகண்ட் டிவிஷன் என்ன கேட்குறான்? ஃபைண்ட் தி இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? ரேண்டம் வேரியபிள் டிஃபைன் பண்ணுமா? let x be the number of tails. That is, it is nothing but random variable. It is going to be getting number of tail. நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் என்ன கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் டெய்ல் கேட்டிருக்காங்க. போனதில் இல்லஸ்ட்ரேஷன் என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் பார்த்தோம். இங்கே நம்பர் ஆஃப் டெய்ல்ஸு. ரைட், இப்போ பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டில் என்ன சொன்னோம்? எப்பவுமே கிடைக்கல அப்படின்னா என்ன வச்சுக்குவோம்? 0.
1 கிடைச்சா 1, 2 கிடைச்சா 2, அவ்வளோதான். 0, 1, 2, 3 and so on போயிட்டே இருக்கும். அக்கார்டிங் டு தி சாம்பிள் ஸ்பேஸ் we are going to give the numbers. இப்போது சாம்பிள் ஸ்பேஸ் 4 தான் இருக்குது, ரைட்டாக. நமக்கு என்ன வேணும்? டெய்ல் வேணும், ரைட். இப்போது ஒரு 2 காயின் டாஸ் பண்ணுறோம். 2 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது என்னென்ன பாசிபிலிட்டி சொன்னாங்க? HH, HT, TH, TT இதுதான் கிடைக்க போகுது. இந்த 4 சாம்பிள் ஸ்பேஸில் நமக்கு என்ன வேணும்? டெய்ல் வேணும். இப்போ ஃபஸ்ட் டைம் டெய்ல் கிடைக்குமா? கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அப்போ கிடைக்கல அப்படின்னா என்ன நம்ம அசியூம் பண்ணிக்கலாம்? 0. எக்ஸுக்கு 0ன்னு போட்டால் என்ன அர்த்தம்? there is no tail when tossing 2 coins. 2 காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு டெய்லே கிடைக்கல அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? 0. சம்டைம்ஸ் அப்போது டெய்லே கிடைக்கல அப்படின்னா 0ன்னு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ டெய்லே கிடைக்கலாம், அது என்ன ஈவெண்ட்டாக இருந்திருக்கும்? there is nothing but HH. என்ன வரதுக்கு போது? HHங்கிற ஈவெண்ட் தான் கிடைக்கும். 2 காயின்லேயும் நமக்கு என்ன கிடைச்சிருப்போம்? 2லேயுமே ஹெட் தான் விழுந்திருக்கும். அப்போ 2 காயின்லேயும் ஹெட் விழுந்தால் என்ன கிடைக்கல? டெய்ல் கிடைக்கலன்னு. அப்போ டெய்ல் கிடைக்கலன்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட போகிறோம்? 0. இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் போட்டிருக்காங்களா? எக்ஸ் ஆஃப் HH ஈக்குவல் டு 0, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு என்ன அடுத்து தேவை? வேறு ஏதாவது டெய்ல் கிடைக்குமா? சான்ஸ் இருக்குது. அடுத்து மறுபடியும் திரும்ப அந்த ப்ராசஸ் திரும்ப செஞ்சுருவோம். சார் திரும்ப நமக்கு ஹெட்டே கிடச்சிருக்குன்னா அவ்வளோதான். ஒன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா திரும்ப எவ்வளோ டைம் கிடைச்சாலும் அதே தான். எக்ஸ் ஆஃப் HH அப்படிங்கிறது எதை மீன் பண்ண போகுது? 0 தான் கிடைக்கும். திரும்ப அடுத்த ஈவெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன கிடைக்கலாம்? இந்த HTயோ THோ கிடைக்கலாம். HT ஆர் TH கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட்டும் செகண்ட் காயினில் டெய்ல் கிடைக்கலாம். ஆர் ஃபர்ஸ்ட் காயினில் டெய்ல் செகண்ட் காயினில் ஹெட் கிடைக்கலாம். ஸோ இந்த பாசிபிலிட்டிலையும் என்ன வருது? நமக்கு ஒரு டெய்ல் கிடைக்க சான்ஸ் இருக்குது, ரைட்டா. அந்த ஒரு டெய்ல் கிடைக்கும்போது அப்போ எக்ஸ் ஆஃப் THனாலும் எக்ஸ் ஆஃப் HTனாலும் வேல்யூ என்ன தான்? 1. அப்போ எக்ஸுக்கு 1ன்னு போட்டால் எதை மீன் பண்ண போகுது? எய்தர் TH ஆர் HT. தட் மீன்ஸ் ஃபஸ்ட் காயினில் டெய்லு செகண்ட் காயினில் ஹெட்டு குறித்தாலும் இட் இண்டிகேட்ஸ் 1 வேல்யூ. அதேமாதிரி ஃபஸ்ட் காயின் ஹெட்டு செகண்ட் காயின் டெய்லாக இருந்தாலும் அந்த வேல்யூ என்னவாக இருக்க போகுது? நமக்கு 1ஆக தான் இருக்க போகுது, ரைட்டா. அப்போது 1 அப்படிங்கிற நம்பர் எதை இண்டிகேட் பண்ண போகுது? we are going to get 1 tail when tossing 2 coins. புரியுதா? அப்போ ஒரு டெய்ல் நம்ம 2 காயின் டாஸ் பண்ணி ஒரு டெய்ல் கிடைக்குன்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட போகிறோம்? 1, ரைட். அடுத்த பாசிபிலிட்டி லாஸ்ட் ஒரு கேஸ் இருக்குது பார்த்தியா? TT. 2 காயின்லையுமே நமக்கு என்ன கிடைக்கலாம்? ரெண்டுமே டெய்ல் கிடைக்கலாமா? அப்போ TT கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காயின்லேயும் டெய்லு செகண்ட் காயின்லேயும் டெய்லுங்கும் போது நமக்கு எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம்? 2 யூஸ் பண்ணலாம். அப்போ 2 இண்டிகேட்ஸ் போத் காயின்ஸ் கெட்டிங் டெய்லு, ரைட்டா. அப்போ எக்ஸ் ஆஃப் TT அப்போ 2 காயின்லேயும் டெய்லு வந்துருக்கும். அப்போ எக்ஸ் ஆஃப் TT கேன் பி ரிட்டன் அஸ் 2. அப்போ 2ங்கிற நம்பர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா போத் TT. அப்போது 2 காயின்லேயும் டெய்ல் குறிக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? நம்பர் 2ன்னு சொல்ல போகிறோம். அப்போ எக்ஸ் கேன் டேக் த வேல்யூஸ். எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கலாம்? 0, 1, 2. 0ன்னு என்ன? we are going to get என்ன சொல்லு? நோ டெய்லுக்கு 0னோ, 1 டெய்லுக்கு 1னோ, 2 டெய்லுக்கு 2ன்னு கிடைக்கும். அடுத்து 3 போட முடியுமா? முடியாது. ஏன்னா அதிகபட்சமாக நமக்கு எவ்வளோ இருக்குது? 2 டெய்ல்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ எக்ஸோட வேல்யூ 0, 1, 2ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் லெட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா டினோட் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். இதான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம மொத்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு சம்மரைஸ் பண்ணி எழுதிக்கலாம். லெட் எக்ஸ் ஆஃப் ஒமேகா டினோட் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா கேன் பி ரிட்டன் அஸ் 2, 1, 0. ஏன் சார் நம்ம ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க? 0, 1, 2 போடாமல் 2, 1, 0 பண்ணால் இப்போ நம்ம இங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா டெய்ல் தேவை. அதனால் டெய்ல் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி மினிமம் கொண்டு வந்துருக்காங்க. நம்ம எழுதிக்கலாம் 0, 1, 2ன்னு போட்டு கூட கேசஸ் மாற்றி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. பட் பாருங்கள், எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு 2. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 2? எக்ஸுக்கு 2ன்னு போட்டால் என்ன அர்த்தம்? we are going to get both the coin having டெய்ல். ரெண்டுலேயுமே டெய்ல் கிடச்சுன்னா 2ன்னு சொல்ல போகிறோம். ஸோ எக்ஸுக்கு 2ன்னு போட்டால் இட் இண்டிகேட்ஸ் TT அப்படிங்கிற ஈவெண்ட்டை குறிக்குது. அடுத்து எக்ஸுக்கு 1 போட்டால் TH ஆர் HT. ஃபஸ்ட்டு காயின் டெய்லு செகண்ட் காயின் ஹெட்டை குறிக்கலாம். ஆர் அதர்வைஸ் செகண்ட் காயின்லேயே டெய்லு ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு குறிக்கலாம், ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 0 எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன மீனிங் ஆகுது? there is no tail. அப்போது ரெண்டுமே ஹெட்டுன்னு குறிக்க போகுது. அப்போ நம்ம ரேண்டம் வேரியபிளுடைய டோட்டல் பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சது. இப்போ கொஸ்டின் என்ன? இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் 1. இப்போ பாருங்கள், 1ங்கிற இமேஜ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா TH, HT. இந்த 2 ஈவெண்ட்டுக்குமே எக்ஸோட வேல்யூ என்ன? 1 தான், ரைட்டா. அப்போ த இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் 1 இஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1ங்கிற வேல்யூ, தட் மீன்ஸ் இந்த 1ங்கிற நம்பரு எந்தெந்த ஈவெண்ட்லாம் இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் இன்வெர்ஸ் இமேஜ். அப்போ 1 எதை இண்டிகேட் பண்ணுது? TH ஆர் HT. That is nothing but the inverse image of 1 is TH or HT. That is TH, HT. That is எப்படி எழுதலாம்? X inverse of 1. இப்போ இங்கே X of ஒமேகானா டைரெக்டாக எக்ஸோட வேல்யூ கிடைக்கிறது. X inverseனா அந்த பர்டிகுலர் வேல்யூ எந்த ஈவெண்ட் இண்டிகேட் பண்ணுறதுங்க பேர் தான் இன்வெர்ஸ் இமேஜ். அப்போ X inverse of 1 indicates TH, HT. இது ரெண்டுக்குமே குறிக்கிறது தான் X inverse of 1. அப்போது இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் 1 இஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? TH
கமா ஹெச்டி ஆர் டிஹெச் ஆர் ஹெச்டி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ தேர்ட் டிவிஷன் முடிஞ்சா. நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் முடிஞ்சு. தேர்ட் டிவிஷன் பாருங்கள். The values of random variable and the number of elements in its inverse image. அப்போ டோட்டல் பாசிபிலிட்டி ஆஃப் ரேண்டம் வேரியபிள் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறோம், அதுக்கு இன்வர்ஸ் இமேஜ். இப்போ நம்ம ஒன்றுக்கு மட்டும் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோமா இல்லையா? இதே மாதிரி 2 கண்டுபிடிக்கலாம், 0 கண்டுபிடிக்கலாம். அதை நம்ம ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கிறோம். ரைட்டா? பாருங்கள், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ் ஒரு டேபிள் போட்டுக்கிறோம். என்னென்னா வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிளை மேலே எழுதிக்கிறீங்க, அது கீழே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ். ரைட்டா? நம்ம வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தோம், 0 1 2ன்னு சொன்னோமா, 0 1 2 லாஸ்ட்டில் டோட்டல் பண்ணிக்கிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு அடுத்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ் பாருங்கள். இப்போ 0ல் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, தட் மீன்ஸ் எத்தனை சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எத்தனை பாயிண்ட் இருக்குது, ஹெச் ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு 0ன்னு போட்டால் நம்ம எவ்வளோ ஈவெண்ட் கிடைக்கும், ஒரு ஈவெண்ட் தான் கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு 1ன்னு போடுறீங்க, எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா எத்தனை ஈவெண்ட் இருக்குது, டிஹெச் ஹெச்டி இருக்கா, அப்போது 2 பாசிபிலிட்டிஸ். அப்போ இங்கே 2 போட்டுக்கிறீங்க. அடுத்து எக்ஸுக்கு 2 போடுறீங்க, எக்ஸுக்கு 2 போட்டு ரேண்டம் வேரியபிள் 2 போட்டால் எதை மீன் பண்ணுது, டிடி எத்தனை ஈவெண்ட், ஒரே ஈவெண்ட். அப்போ 1 இருக்குது. அப்புறம் டோட்டல் ஆட் பண்ணிங்க 4 வந்துருச்சு. ஸோ இந்த டோட்டல் எதை இண்டிகேட் பண்ணால் சாம்பிள் ஸ்பேஸ் இண்டிகேட் பண்ணும். ஏன் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ பார்த்தோம், when 2 coins are tossed onceனா சாம்பிள் ஸ்பேஸ் 4 அந்த 4 இங்கே வந்து இந்த கவுண்டிங்கில் ஆட் பண்ணும்போது நமக்கு டேலி ஆயிடும். ஸோ அப்போ டேலி ஆயிடுச்சுனாவே நம்ம மோரலஸ் கண்டுபிடிச்சி கரெக்டுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ தேர்ட் டிவிஷன் இதில் ஓவர். அப்போ இதில் என்னென்னு கண்டுபிடிச்சோம், சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்தது ரேண்டம் வேரியபிள் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 1 கண்டுபிடிச்சோம். அடுத்தது இன்வர்ஸ் இமேஜ் ஃபார் டோட்டல் வேல்யூஸ் நம்ம பார்த்தாச்சு. ரைட்? நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 11.1. இப்போ லாஸ்ட் பார்த்தது எக்ஸாம்பிள் 11.1 பார்த்தோம். இப்போ எக்ஸசைஸில் இதே மாடலில் ஒரு சம் பார்த்துருவோம். 11.1 கொஸ்டின் நம்பர் 1. சப்போஸ் எக்ஸ் இஸ் ரேண்டம் வேரியபிள் ஆஃப் டெய்ல்ஸ் அக்கர்ட். இப்போ இதுலேயும் டெய்ல் தான் கேட்டிருக்காங்க லாஸ்ட் சம் மாதிரியே. ஆஃப் டெய்ல்ஸ் அக்கர்ட் when 3 fair coins are tossed once simultaneously. Find the values of the random variable x and number of points in its inverse image. ரைட்? இப்போ லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் தனியாக, அடுத்தது இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் பர்டிகுலர் வேல்யூக்கு இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக என்ன கேட்டாங்க, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ் கேட்டாங்க. இங்கே ஒரே கொஸ்டின்லேயே 3 கேட்டாங்க. ஏன்னா என்ன கேட்டாங்க, ரேண்டம் வேரியபிள் எக்ஸு, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வர்ஸ் இமேஜ் மொத்தமாக கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம டேரெக்டாக தேர்ட் டிவிஷன் தான் போகணும்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ எப்படின்னு பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுவோம். சாம்பிள் ஸ்பேஸ் முதல்ல கண்டுபிடிமா. வாட்ஸ் மீனிங், என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, டெய்ல்ஸ் அக்கர்ட் when 3 fair coins are tossed. வாட்ஸ் மீனிங் ஃபேர் காயின்ஸ் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது there is no other damages or like that. Fair coins means it is perfect one. அப்போ சொல்ல போனோம்னா 3 காயினுமே பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான காயினாக இல்லாமல் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காயினில் ஃபேர் காயினாக இருக்கும்போது நம்ம அதை டாஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கணுமா, டெய்ல் கிடைக்கணும். அப்போ டெய்ல் கிடைக்கணும்னா அதுக்குனுடைய இன்வர்ஸ் இமேஜ் என்னங்கிறது கேட்குறாங்க. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் எஸ் இதுக்கு 3 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரப்போகுது, 8 பாசிபிலிட்டிஸ் வரப்போகுது. எது, ஹெச்ஹெச்ஹெச், HTH, HHT, HTT, THH, TTH, THT, TTT. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 8 பாசிபிலிட்டிஸ் எதை மீன் பண்ணுது, 3 fair coins are tossed once. ரைட்? நெக்ஸ்ட் தெரியும், எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் denotes r dot b னா ரேண்டம் வேரியபிள் அர்த்தம், denotes number of tails when 3 coins are tossed once. ஸோ இது ரேண்டம் வேரியபிள் குறிக்குது. எத்தனை டெய்ல் தான் கிடைக்க போகுது, எத்தனை 3 காயின்ஸ் டாஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 காயின் டாஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா, என்ன சொன்னேன், எப்பவுமே நமக்கு தேவையானது கிடைக்கலன்னா என்ன போட சொன்னேன், 0 போட சொன்னேன். 1 கிடச்சினா 1, 2 கிடச்சா 2, 3 3, 4 4, லைக் தான் அப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டா? இப்போ பாருங்கள், எக்ஸ் கேன் டேக் த வேல்யூஸ். நமக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எவ்வளோ ஹெட் கிடைக்க போகுது சார், டெய்ல் கேட்கணும். அப்போ எவ்வளோ டெய்ல் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டெய்லுக்கு மேலே நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதிகபட்சமே 3 டெய்ல் தான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் 3 தான். சம்டைம்ஸ் என்ன ஆகும், டெய்லே கிடைக்காம கூட போகலாமா, அப்போ 0. அப்போ எக்ஸ் கேன் டேக் த வேல்யூஸ் 0, 1, 2 and 3. ரைட்? அப்போ எக்ஸுக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்கலாம், 0 கிடைக்கலாம். தட் மீன்ஸ் எக்ஸுக்கு 0ன்னு போட்டோம் என்ன அர்த்தம், தெர் இஸ் நோ டெய்ல்னு அர்த்தம். எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன அர்த்தம், 1 டெய்ல்னு அர்த்தம். 2 போட்டால் 2 டெய்லு, 3 போட்டால் 3 டெய்ல் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ எக்ஸ் கேன் டேக் த வேல்யூஸ் ரேண்டம் வேரியபிள் எவ்வளோ கொடுக்க போகிறோம், 0, 1, 2 and 3 கிடைக்கலாம். ரைட்? இப்போ இந்த ஒவ்வொரு வேல்யூ நம்ம எதை இண்டிகேட் பண்ணுது நம்ம சொன்னோமா இல்லையா. இப்போ பாருங்கள், 0 அப்படிங்கும்போது 0 டெய்ல், 0 டெய்ல்னா தெர் இஸ் நோ டெய்ல்னு அர்த்தம். நோ டெய்ல்னா எந்த ஈவெண்ட் குறிக்க போகுது, எக்ஸ் ஆஃப் ஹெச் ஹெச் ஹெச், இந்த ஃபஸ்ட் ஈவெண்ட் பார்த்தியா, இது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், 0 டெய்ல்னு சொல்ல போகிறோம். தெர் இஸ் நோ டெய்ல் ஆன் தட் பர்டிகுலர் ஈவெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வேணால் 0. அப்போ எக்ஸுக்கு 0ன்னு போகிறோம்னா எந்த ஈவெண்ட் குறிக்க போகுது, ஹெச் ஹெச் ஹெச். அடுத்து 1 டெய்ல், எக்ஸுக்கு 1 டெய்ல் எப்போ கிடைக்க போகுது, ஹெச்ஹெச்டி. அந்த 3 சாம்பிள் பாயிண்டில் அந்த 3 காயின்ஸ் இருக்குது. 3 காயின்ஸ் ஏதாவது ஒரு காயினில் ஒரே ஒரு டெய்ல் மட்டும் விழுந்துச்சுன்னா ஹெச்ஹெச்டி பாசிபிலிட்டி இருக்குது, ஹெச்டிஹெச் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டிஹெச்ஹெச். இந்த 3லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு டெய்ல் இருக்கும். அந்த எல்லா ஈவெண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரு காமன் நம்பர் கொடுத்துருவோம். என்ன நம்பர், 1. அப்போ 1ங்கிறது எது குறிக்குது, ஒரு டெய்ல் கிடைக்கிறாங்க பாசிபிலிட்டி. அதே மாதிரி 2 டெய்ல்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸுக்கு 2 போட போகிறோம். அந்த 2ங்கிறது எதுவும் இண்டிகேட் பண்ணும்போது ஹெச்டிடிங்கிற ஈவெண்ட்டை சொல்லலாம், இல்லை டிஹெச்டி
அப்படிங்கிற ஈவெண்ட் சொல்லலாம், இல்லை டிடிஹெச் அப்படிங்கிற ஈவெண்ட் சொல்லலாம். ஏன்னா அந்த ஈவெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 2 டெயில் கிடச்சிருக்கும். ரைட், அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டெயில்ஸ் நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸு டி இந்த 3 பாசிபிலிட்டி 3 காயின்லையுமே என்ன வரும் டெயில் சொன்னால் இதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் கிடைக்க போகுது. அந்த நம்பர் என்ன சொல்லலாம் 3. அப்போ x = 3ங்கிறது எது குறிக்குது 3மே டெயிலை குறிக்கிறது. ரைட்டா, இப்போ கொஸ்டினுக்கு வரோம். எக்ஸ் ஆஃப் ஒமேகா டினோட் நம்பர் ஆஃப் டெயில்ஸ். அவன் கேட்குறது என்ன நம்பர் ஆஃப் டெயில் கிடைக்கிறங்க பாசிபிலிட்டிஸ். அப்போ இதெல்லாமே ஒரு சம்மரைஸ் பண்ணி வைக்கலாமா. தேர்ஃபோர் எக்ஸ் ஆஃப் ஒமேகா கேன் பி ரிட்டன் as 0 1 2 and 3. அப்போ 0ங்கிறது எது குறிக்குது இது அப்படியே காப்பி பண்ணி எழுதுறீங்க. இஃப் ஒமேகா =HHH 3மே ஹெட்டாக இருக்கிறது குறிக்கிறதுக்கு தான் எக்ஸோட வேல்யூ 0. அப்போ எக்ஸுக்கு 1ன்னு போட்டால் எதை மீன் பண்ணுது HHT HTH THH இப்படிங்கிற இந்த 3 ஈவெண்ட்டுக்கும் காமன் எந்த நம்பர் 1. அடுத்து 2ங்கிறது எது குறிக்குது HTT THT TTH இந்த 3 ஈவெண்ட்டுக்கு காமன் நம்பர் என்ன 2. அப்போ 2ங்கிறது இந்த 3 ஈவெண்ட்டில் ஏதாவது ஒன்று குறிக்குதுன்னு அர்த்தம். அடுத்து எக்ஸுக்கு 3ன்னு போட்டிங்கன்னா TTT 3மே டெய்லாக கிடைக்கிற ஈவெண்ட்டுக்கு நம்ம 3ன்னு சொல்ல போகிறோம். இதுதான் ரேண்டம் வேரியபிள் ஆஃப் எக்ஸு வென் கெட்டிங் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ். ரைட்டா, ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் எது சொல்கிறோன்னா டெய்ல் கிடைக்கிறக்கான ரேண்டம் வேரியபிள். இது அப்படியே நம்ம ஒரு டேபிள் போட்டு இன்வெர்ஸ் இமேஜ் சொல்ல போகிறோம். ரைட்டா, ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட் சம்மில் போட்டோமா இல்லையா வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் மேலே எழுதிக்கிறீங்க. அடுத்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் இட்ஸ் இன்வெர்ஸ் இமேஜ் இது நம்ம செய்ய போகிறோம். ரைட், ரேண்டம் வேரியபிள் என்ன நம்பர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா 0 1 2 3 கொடுத்தோம், அதை எழுதிங்க 0 1 2 3 எழுதியாச்சா. ரைட், இப்போது அதனோட இன்வெர்ஸ் இமேஜ் அந்த பர்டிகுலர் நம்பர் எந்தெந்த ஈவெண்ட்லாம் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத இன்வெர்ஸ் இமேஜ். இப்போ 0ங்கிற நம்பர் எதை இண்டிகேட் பண்ணுது HHH இந்த ஒரு ஈவெண்ட்டை மட்டும் குறிக்குது. அப்போ ஒரு ஈவெண்ட் அதான் இன்வெர்ஸ் இமேஜ்னு பார்த்தோன்னா 1. அப்போ 0ங்கிற இந்த ரியல் நம்பருக்கு இன்வெர்ஸ் இமேஜ்னு கேட்டால் என்ன சொல்லலாம் HHH. அப்போ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் 1. அடுத்தது 1ங்கிற நம்பரு எதை இண்டிகேட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா 3 ஈவெண்ட்டை இண்டிகேட் பண்ண போகுது. இது HHT HTH THH. அப்போ எத்தனை ஈவெண்ட் 3 ஈவெண்ட். அப்போ 1ங்கிற இந்த ரேண்டம் வேரியபிளுடைய இன்வெர்ஸ் இமேஜ் எத்தனை நம்பர் கிடைக்க போகுதுன்னு பார்த்தோன்னா 3 பாசிபிலிட்டிஸில் கிடைக்குது. அடுத்தது 2க்கு எத்தனை இன்வெர்ஸ் இமேஜ்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 THT TTH இதையும் குறிக்கும். அப்போ 2ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணால் 3 ஈவெண்ட்டாக பாசிபிலிட்டிஸ். அப்போ 3 ஈவெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் இமேஜாக இருக்குது. இந்த 2ங்கிற நம்பரு 3 ஈவெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் இமேஜாக இருக்க போகுது. அடுத்து 3ங்கிறது எதை இண்டிகேட் பண்ண போகுது x = 3ன்னு போட்டிங்கன்னா எதை இண்டிகேட் பண்ணுது TTT இந்த 3 டெய்லாக இருக்குது பார்த்தியா இதை இண்டிகேட் பண்ணுது. இதில் எத்தனை ஈவெண்ட் இருக்குது ஒரே ஒரு ஈவெண்ட் இருக்குது. அப்போ x = 3ன்னு போட்டால் அதனோட இன்வெர்ஸ் இமேஜ்னு கேட்டோம்னா என்ன சொல்லலாம் TTT. அப்போ எத்தனை ஈவெண்ட்டு ஒரே ஒரு ஈவெண்ட் அது 1. இப்போ டோட்டலாக எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள் 1 + 3 + 3 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 8 வருது. சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ இங்கே 8 சொன்னோமா. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் ஆடி ஆயிடுச்சா. அப்போது ஒரு கொஸ்டின் கொடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபைனலாக ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நின்றணும். ஓகேவா. அப்போ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் அக்கர் பண்ணோம். அதுக்குண்டான ரேண்டம் வேரியபிளையும் அதனுடைய நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன்வெர்ஸ் இமேஜையும் நம்ம கண்டுபிடிச்சோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுகிறோம், எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸுங்கிறத அசைன் பண்ணுறோம், அந்த வேல்யூஸில் எந்தெந்த ஈவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்கிறோம், அதை டோட்டலாக கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா தட் இஸ் கிவன் ரிசல்ட். ஓகே, தேங்க்யூ.